அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு சனி சூரியனுடைய பார்வை ஏற்பட போகும் அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் 23/8/2024 முதல் 29/8/2024 வரையுள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சனி மற்றும் சூரியனுடைய பார்வையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்மத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதாவது சுக்கிரன் பலமாக இருக்கிறாரு. இந்த ஜென்மத்தில் எப்போதும் எந்த கிரகம் இருந்தாலுமே நன்மைகளை எதிர்பார்க்க முடியாதுங்க. அதுவும் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கும் போது பலவிதமான சிக்கல்கள் இல்லை என்றாலும் கூட ஒரு சில தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னரும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லதுங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம். கல்வி சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம், தொழில், வியாபாரம் அல்லது திருமண முயற்சிகள் என எதுவாக இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாங்க. ஆலோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சகாயஸ்தானம் மற்றும் தாயாருடைய உடல்நிலையை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த சூரியனும் புதனும் இணைவது என்பது புத ஆதித்ய யோகத்தை குறிப்பிடுதுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தாயாருடைய உடல்நிலையில ஏதாவது பாதிப்புகள் அல்லது உடல்நிலை கோளாறுகள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. குறிப்பா தொழில் ரீதியான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ரிஷபராசினியர்கள் புதிதாக படித்து முடித்துவிட்டு வேலைக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியினருக்கு இந்த 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் மற்றும் புதனுடைய நிலையின் காரணமாக சிறு முயற்சியிலேயே உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. இல்ல வெளிநாடு சென்றுதான் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. இருந்தாலும் இடையில் உள்ள இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். உங்களுடைய முயற்சிகள் நீங்களாகவே மேற்கொள்வது மிக மிக நல்லது. புதனை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. உங்களுடைய உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க. அதேபோல் ஒரு சிலருக்கு கல்வி ஊக்கத்தொகை என்று சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாங்க. அதேபோல் உங்களுடைய கல்விக்கு ஆசிரியர்கள் மற்றும் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்க இருக்கு. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவர்கள் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க. இருந்தாலும் கிரகங்களுடைய தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு நண்பர்களுடைய சேர்க்கையால் தவறான வழிகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது. அதனால் நண்பர்களை பொறுத்தவரை சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் அவர்களுடன் பழகுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அவர்களுடன் வெளியில் செல்வது, தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவது இவற்றை தவிர்த்துக்கோங்க. இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி அதற்கான முழு முயற்சியை மேற்கொள்ளும் போது எதிர்காலத்தில் நல்ல ஒரு வாய்ப்பு, முன்னேற்றம் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அதே போல் ரிஷபராசினியர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்கள் புத்திர பாக்கியத்திற்கு ஏங்கி கொண்டிருப்பவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக புத்திர பாக்கிய யோகம் உங்களுக்கு கிடைக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட
தற்போது சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது. ஏன்னா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள், அதாவது சுக்கிரனுடைய இந்த நீச்ச நிலை முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்துல அதற்கான முயற்சிகளை அதிக கவனம் செலுத்துவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. கேதுவை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சம்பந்தமான அதிக நாட்டம் உங்களுக்கு ஏற்படலாம், அல்லது திருத்தல யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நேர்வழியில் செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு நிலையை கேது உங்களுக்கு உணர்த்துறாருங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல சனி வக்ரம் பெற்று இருக்கிறாரு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி இந்த வாரம் முழுவதுமே வக்ர கதியில் தாங்க இருக்கிறாரு. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறாரு. இதனால தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால தொழில் வளர்ச்சியில ஒரு சில தளர்ச்சிகள் ஏற்படலாம். அப்படி நீங்கள் துவண்டு விடாமல் உங்களுடைய முயற்சிகளை மேலும் மேற்கொண்டு வருவது உங்களுக்கு எதிர்பாராத வெற்றியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. பணியாளர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பது அரிதுதாங்க. அதனால் மற்றவர்களுடைய உதவியை நீங்கள் நாடாமல் மனம் தளராமல் உங்களுடைய முழு முயற்சியையும் மேற்கொள்வது மிக மிக நல்லது. அதே போல கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. பகை கிரகங்களுடைய பார்வையால் சுகஸ்தானம் பலம் இழக்குதுங்க. எனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. இவற்றை நினைத்து மனம் வருந்தா பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க. இந்த தருணங்கள்ல உங்களுக்கு பணிசுமை அதிகரிக்குங்க. என்னதான் பணிசுமை அதிகரித்தாலும் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரம் பாராட்டுதல்கள் கிடைக்கலனாலும் உங்களை மனம் வருந்தும்படி யாராவது பேசிவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. உயர் அதிகாரிகளுடன் உங்களிடம் கெடுபிடியாக தாங்க நடந்து கொள்வாங்க. எதிர்பார்த்த சலுகைகள் மறுக்கப்படுவதன் காரணமாக இந்த வேலையிலிருந்து விலகி வேறு வேலைக்கு செல்லலாமா என்று கூட நீங்க சிந்திப்பீங்க. இது மாதிரியான தேவையில்லாத எண்ணங்களை தவிர்த்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசியில செவ்வாய் இருக்கிறாரு. இதனால் நீங்கள் முன்கோபத்தை கட்டுப்படுத்துங்க. திடீர் என்று உங்களுக்கு கடும் உணர்ச்சி உண்டாகும். அவசரப்பட்டு பேசிவிடாதீங்க. அதை குறைத்து கொள்ளுங்க. வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால ஆடம்பர செலவுகளை மேற்கொள்வீங்க. உஷ்ண கிரகம் உங்களுடைய ராசியில் இருப்பதால உடனுக்குடன் உங்களுக்கு கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தருணங்கள், அதாவது குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமை நிதானம் உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அரச மரத்தடி விநாயகரை வணங்கி அருள் பெறுங்க. அல்லல்கள் நீங்கும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும்.